ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். ப்ரோ ப்ரோ எங்கேயும் ஓடிட்டாக்க ப்ரோ ஒரு இடத்துல நின்று பேசு ப்ரோ. என்னாச்சு ப்ரோ எங்கே ப்ரோ போனேன்? ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அது வீட்டில் கூப்பிட்டாங்க அதை ப்ளீஸ். அதுக்குள்ளே அவர் எங்கே போனான்னு தெரியல. ஹலோ ப்ரோ ஆனால் மாற்றி போகிறேன். என்னடா இன்னும் வருது? இன்வைட் ஃபார் பூஸ்ட். வீடா ஆல்ரெடி ஒருத்த காரணம் தேடினுக்கிறேன். இன்வைட் ஃபார் பூஸ்டான். ப்ரோ இருக்கிறியா? எங்கேயா போனேன்? இருக்கிறாரு. எங்கே? டேய் என்னடா ஆடி வாங்கி செத்துட்ருக்கேன். என்னடா இப்படி வாங்குறேன்? என்ன வச்சு போயிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த கேம் எனக்கு சத்தியமாக தெரில. எங்கேயோ அடி வாங்கி செத்துருக்குது இங்கே ஒரு ஜீவனு. ஐ ஆல்சோ ஸ்டார்ட்ஸ். ஓகே ப்ரோ சேர்த்துட்டோம். எப்படி சத்தம் எதுக்கு சத்தம்லாம் கேட்காது. இந்த மாதிரி ஃபோன் பண்ணிட்டு பொனேக்காவா டயர் பண்ணிட்டேன். Best அதனால வீட்டில் கேட்குற சவுண்ட்லாம் கேட்குது. அதுக்கு ஏதாவது
லாங்குவேஜ் ஏதாவது சைகளை பேசுகிறீங்க சத்தியமாக என்ன பேசுகிறேன் அனிதா தான் ஃபினிட்டா ஸ்லைடு வேணும் டேமேஜ்லாம் வேணாம் சரி அப்டேட் பண்ண எல்லாத்தையும் பண்ணுறது பண்ணுறது குரூப் ரிவார்ட் எதுவும் எதுவும் ஒரு ஒரே மாட்டேன் Bananita Dolfinita. எதை ஆடுகிற அதெல்லாம் பார்த்தா ஓஷனை குத்துறீங்களே ராப்ளக்ஸ் காரணம் நம்ம கூட எப்படி ஏறிடுதா அவரை போய் ஜாயின் ஆகிட்டு வரேன் கைஸ் அப்புறம் நம்ம அவர் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா தலைவர் போயிட்டு வேறு தான் ஆடினுக்கிறாரு என்னன்னா பிளான்ஸ் வர்சஸ் ஜாம்பி ஏன்னு தெரியல அவர் வீடியோ போடுறதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம ஒரு சைடு வீடியோ போடுவோம் ஏன்னா அவர் சேனலாக இருக்கு கைஸ் அவருக்கும் சேனல் இருக்கு செம்ம பெரிய யூடியூபர் நம்மளோட கிட்டத்தட்ட 350 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாரு கைஸ் நம்மளுக்கு ரொம்ப பெரிய யூடியூபர் தான் அவரும் நம்ம கூட ஆனது பெருசு ஓகே கைஸ் அவரோட சேர்ந்து இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும் அவர் எப்போல்லாம் இருக்கிறாரோ அப்போல்லாம் இந்த வீடியோ நான் போட்டு டைப் பண்ணுறேன் ஸோ கைஸ் டைப்பில் வச்சு எழுத்தி ஏறிச்சு தூத்தடி ஏறிச்சு கைஸ் அப்புறம் நான் என்ன வீடியோ போடுறேன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஏன்னா என்ன வீடியோ போடுறேன்னே தெரில தலை சுற்றுது நான் வேறு ஒரு கேம் போடலாம் தான் ஐடியாவில் இருந்தேன் சரி ப்ரோ கூப்பிட்டு வந்து கரெக்டாக இப்போ டைம் ஆகுதுன்னா 10:17 கரெக்டாக 10:17 காலையில் இல்லை நைட்டு 10:17 பக்கம் ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ தான் செஸ் போயிட்டு வந்தேன் காலையில் மத்தியானமே 7 மணிக்கு சாப்பிட்டு போயிட்டேன் எக்ஸாமாக முடிச்சுட்டு வந்தேன் தான் ஸோ என்ன 10 நாள் லீவ் விட்டுக்கிறாங்க நம்ம கப் வச்சுட்டோம்டா கப்பு முக்கியம் பிடிக்கல ஸ்டார்ட் பேக் ஓசியில் கொடுத்தீங்கன்னா வாங்க நீங்கள் ஏன் கொடுக்க போகிறீங்க இதை கொடுத்து கிழிச்சிட்டாங்க லீரிலி லரிலா வாடா லீரிலி ஓப்பனோடா ஃபயர் வேல்டா ஃபயர் வேல்டா இவ்வளோ ஒரு ஃபயர் வேல்ட் இவ்வளோ என்னப்பா ஓகேடா ப்ளீஸ் அப்புறம் முக்கியமான விஷயம்னா தலைவரை பற்றி தலைவரை கேமில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கேம் வந்து ஸ்டீல் பண்ணி கேம் ரிவ்யூ பண்ணிடுறேன் பல வருஷம் அவர் இப்போ தான் தெரிஞ்சிச்சு எங்கடா ஒரு பேட்டை கணக்கு என்னடா 2 பட்டு கொலாபரேஷன் ஆன மாதிரி ஒருத்தன் வரான் அடி வாங்கி சாவாதரா என்னடா நீ கப்பு முக்கியம் பிடிக்கல கப்பு வேணும்டா கைஸ் நான் டைம் இருந்தால் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ப்ரோ கூட தான் போய் ஆடுவேன் அப்புறம் நான் இந்த ரோப்ளெக்ஸில் மஜான கேம் கண்டுபிடிச்சிக்கிறேன் கைஸ் ஆனால் இந்த கேம் போட்ட காப்பி அடிச்சு கொடுத்துருவாருங்க அது கேம் பேருனா தமிழ் கரோக்கே என்னன்னா ஒரு கேம் இருக்கும் அது ஒரு ஜாயினிங் ஏரியா மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போனால் ஒரு நிறைய ஒரு 4-5 ரூம் இருக்கும் அதில் போயிட்டு நம்ம பிடிச்ச தமிழ் பாட்டை போட்டுக்கலாம் லேட்டஸ்ட்டு தமிழ் சாங் வந்து பாதைய தாங்க வரைக்கும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் லேட்டஸ்ட் தமிழ் சாங் நிறைய இருக்குது அதில் தான் இவங்க போய் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லாம் நிறைய பேர் ஒரே ரூம்குள்ளே இருந்தானா இவங்க ஓசிச்சுங்க அவனுக்கு பிடிச்ச பாட்டை மாட்டினே இருப்பானுங்க அதில் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை பார்த்துருந்தேன் கதை இவங்க கிட்ட ஒன் ஃபினிஷ் பண்ணா டே என்னடா அவனை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கடா எனக்கு எல்லா கேம்லையும் இந்த மாதிரி தான் மிஸ் பண்ணுறேனுங்க ஸ்பின்னை கொடுத்து ஏமாற்றி விட்டுறானுங்க இதே உட்காந்து 10 வாட்டி ஸ்பின் பண்ணுங்கிறேன் நான் ஃபயர் வேர்ல்டு கைஸ் நம்ம ஃபயர் வேர்ல்டு போய் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ் இந்த கேமோட பார்ட் 1 கமெண்ட்ஸில் பண்ணுங்க கைஸ் ஓகே டிஜின் உனக்கு பிரச்சனை அமைதியாக போயா நான் வீடியோ எடுக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பண்ணி நிற்கிறேன் நீ இந்த வீடியோ முடிச்சுட்டு கரெக்டாக நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோன் எடுத்து வச்சுருவேன் அது முன்னாடி கொஞ்சம் பாட்டு கேட்கு அதோட தமிழ் கரெக்டு அதுவும் ஒரு பிளேயர்ஸ் கூட சண்டை போட்டு பாட்டை மாற்றணும்னா ஒரு ஆனந்தம் எனக்கு ஒரு 2-3 சாங் கேட்குது டான்ஸ் கூட ஆடலாம் கைஸ் நம்ம அங்கே போய் டான்ஸ் ஆடுறது அந்த கேமே அது வந்து ஒரு தமிழ் தான் கிரியேட் பண்ணாரு அது யாருமே நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம ஃப்ரெண்டுனா நெஜ ஃப்ரெண்டு இல்லை ரோப்ளெக்ஸ்னால் ஃப்ரெண்டு அவர் பேர் வந்து ஹோல்டர் தமிழ் அதான் ஒரு பேர் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் இந்த கேமே ட்ரை பண்ணுங்க அந்த கேமே ட்ரை பண்ணிங்க கைஸ் செம்மையாக இருக்கும் ஸ்பாட்டிஃபை பதிலாக ரோப்ளெக்ஸில் ஒரு ஸ்பாட்டிஃபைனா அது இன்றைக்கி அதுவாக இருக்கும் என்ன பிளேயர்ஸ் சொல்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அது ஒரு மினிமம் கண்டிப்பாக ஸ்பாட்டிஃபைல நம்ம டான்ஸ் ஆட முடியாது ஆனால் இதில் டான்ஸ் ஆட முடியும் இதுதான் நான் ஆப்புக்கு வந்து யூஸ் பண்ணுறேன்
பேட்ரிக்ஸ் பாருங்கன்னு தெரில கைஸ். நம்ம ஃபயர் வேல்டை ரீச் பண்ண போகிறோம். 360 வரை முடிக்கும். ஃபயர் வேல்டா நெருப்புடா நேர்மையாக பார்ப்போம். பேஜ் சூப்பர் பேஜ் பேஜ் போடுங்க கைஸ். அப்புறம் நான் பேஜ் கலெக்ஷனுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். பேஜ் கலெக்ஷன் வீடியோலாம் போட்டால் பைத்தியம் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு எதுக்கு வீடியோ கைஸ். நம்ம ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் இதில் ஆடி பார்க்கலாம். என்னடா இப்படி குறையுது ஹெல்த்து கைஸ். ஹெல்த்து பார்த்தீங்களா கைஸ் எங்கேயும் கொஞ்சம் துப்பர் 70 குறையுது கைஸ். ஹெல்த்து பார்த்து ஓவர் ஸ்பீடாக போனால் உடம்புக்கு ஆகாது. சூப்பர் 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 ராப்பு அட போய்ட்டுக்கிறா. ஸோ ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லிட்டுல நம்ம பை கைஸ்.